குக்கு திரைப்படத்தை இயக்கினது மூலமா தமிழ் சினிமா ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவர் இயக்குனர் ராஜமுருகன். இவர் இப்போ அடுத்ததா ஜோக்கர் என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அதுவும் சமூக அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச செய்தியாளர்கள் சந்திப்புல ராஜமுருகன் பேசியிருக்காரு. அங்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். பத்திரிகைக்காரனா இருந்திருக்கேன். நான் நிறைய பத்திரிகைகள்ல அரசியல் காமெடிகள், நையாண்டிகள், கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அதில் எந்த தயக்கமுமே இல்லை, அதுக்கு எந்த சென்சாருமே கிடையாது. பட் சினிமான்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போது மட்டும் எழுதும்போதே இது வருமா, இது வராதா, இது அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஏராளமான தயக்கங்கள் ஏன் வருது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. ஸோ அப்படிலாம் தயக்கமே இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதி சினிமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியாக தான் இந்த ஜோக்கரை நான் எழுதினேன். இந்த படம் தான் ஜோக்கர் அப்படிங்கிற பேரோடு இருக்கே தவிர இந்த படம் உங்களை ஜோக் அடித்து சிரிக்க வைக்கக்கூடிய படமாக இது இருக்காது. உங்களுக்கு படம் முழுக்க உங்களை சந்தோஷப்படுத்துமே தவிர படம் முடிந்ததற்கு பிறகு இந்த மக்கள் எல்லாரும் எப்படி ஜோக்கராகப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக சொல்லி செல்லும் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துல பொலிட்டிக்கல் விஷயம் மட்டும் பேசல, இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னுடைய கேரக்டர். ஏன்னா வில்லேஜில் இருக்கிற பொண்ணுங்க அவ்வளோ ஆக்டிவாக சொசைட்டியில் இறங்கி அவங்க இவ்வளோ ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹோம்லியாக, ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஷெல் பிரேக் பண்ணி ஷீ இஸ் கம்மிங் அவுட் டு த சொசைட்டி அண்ட் ஷீ இஸ் டூயிங் வாட் ஷீ கேன் டு த சொசைட்டி. ஸோ இந்த விதமான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. இந்த படத்தில் நீ நடிக்க போகிற அப்படின்னு சொன்னோடனே நான் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டு அங்கேயே ஆஃபீஸில் உட்காந்து படிச்சுட்டு பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாங்க ஞாபகம் இல்லை, அவர் தப்பில் டேபிளில் இருந்தார். நான் படம் நல்லா படிச்சுட்டேன், நல்லாயிருக்கு, உறுதியாக சொல்லுங்கள் நான் தான் அதில் ஹீரோவா அப்படின்னு இப்படி பார்த்தாரு. இல்லை நான் இன்னொரு தடவை உறுதியாக சொல்லிடுங்க அப்படின்னு அவர் மேடையில் இருக்கிற அந்த டேபிளில் இருந்த இதெல்லாம் அப்படியே சுற்றி முற்றும் பார்த்துட்டு எப்படி உறுதி சொல்கிறது, இதில் இருக்கிறது எதையாவது எடுத்து கையில் கொடுக்கணுமா அப்படின்னாரு. அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அப்பயே முடிவு பண்ணிட்டு ஒரு கூட ஒர்க் பண்ணலான்னு. எல்லாருமே இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்படின்றது மட்டும் மைண்டில் ஏற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும். பட் இதில் ரொம்ப அழகான ஒரு பொயட்டிக்கான லவ் லைஃப் இருக்குது. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு லவ் லைஃப்பை எவ்வளோ க்யூட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக ராஜமுருகன் சார் எழுதியிருக்காரு, காமிச்சிருக்காரு, செழியன் சாரும். ஸோ இதில் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டும் கண்டிப்பாக இருக்குது. நான் திருவண்ணாமலை, வேலூர், தர்மபுரி இந்த மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய லேண்ட்ஸ்கேப்பில் ஸ்க்ரீனில் பதியவே இல்லை. ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, எழுத்துலேயும் பதிவே இல்லை. திரும்ப திருநெல்வேலியும் தஞ்சாவூரும் சென்னையும் அப்படி மட்டும்தான் ஸ்க்ரீன்லேயும் எழுத்துலேயும் வந்திருக்கு. ஆனால் ஒரு பெரிய இந்த கேன்வாஸில் மலைமறைவு பிரதேசமாகவாச்சு நாங்களும் மனுஷங்க தான். எங்கள் ஊர்லேயும் ஏழ்மை இருக்குது, வறுமை இருக்குது. எங்கள் மனுஷங்களையும் பூத்தா அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே மகிழ மனுஷங்க இருக்காங்க. எங்கள் ஜனங்களும் ஈரம் மல்லாட்டி அப்படியே கூடையாக காரில் வரவங்களுக்கு தூக்கி கொடுக்குறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் இந்த தமிழ் ஸ்க்ரீனில் வரவே இல்லை. முதல் முறையாக எனக்கு தெரிந்து இப்படி ஒரு அட்டம்ப்ட் ராஜமுருகன் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரொம்ப எளிமையான படம், அப்போ ரொம்ப நெகிழ்வான ஒரு படம். நெகிழ்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறையா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இலக்கியத்துலேயும் சரி, சினிமாலையும் சரி, நெகிழ்வான இடங்கள்ங்கிறது இருக்கான்னு நமக்கு தெரியல. எல்லாமே வேறு மாதிரியான கொண்டாட்டங்களாக இருக்குது. நெகிழ்ந்த ஒரு படத்தை வாழ்க்கையோட தொடர்புடைய ரொம்ப நெகிழ்வான ஒரு இடம் படத்தில் இருக்கா, நம்ம தொடர்றது மாதிரியான இடங்கள் இருக்கா அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது அது மாதிரியான ஒரு படம் தான். அங்கே எல்லாருமே அரசியல்ங்கிறாங்க. வாழ்க்கையே அரசியல் தான். பிறக்கிற குழந்தையின் அழுகை சத்தத்தில் இருந்து அரசியல் பிறக்கிறது. அதனால் அரசியல்ங்கிறது எங்கேயோ தனியாக இல்லை, எல்லாமே அரசியல். ஆனால் நமக்கு காட்டப்பட்ட அரசியல் வேற. ஒரு வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய அரசியலை உணர்த்தக்கூடிய நல்ல இலக்கியம் அதைத்தான் செய்யும். நினைவுகளை கிளறிவிடும், அனுபவங்களை தூண்டிவிடும். இது அதுபோல கிளறிவிடக்கூடிய ஒன்றாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு உலக படமாக தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லாருமே இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய ஒரு படமாக எனக்கு இருந்தது. இது ஜென்ரலாக நம்ம மட்டும் பார்க்குற படமாக இல்லை. எனக்கு படமாக இது ரொம்ப ஒரு யூனிவர்சலாக தோணுச்சு, அது கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதனால் இந்த படத்தில் உலகத்தன்மை, அதாவது ஒரு லோக்கல் விஷயங்களும் மியூசிக்கில் இருக்கணும், உலகத்தன்மையும் இருக்கணும், ஏன்னா எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வேர்ல்டு மியூசிக் கேன்வாஸில் இந்தியன் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கான வாய்ப்பை கொடுத்த ராஜமுருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு 2 மாதம் முன்னாடி ஷூட்டிங் ஆரம்பிக்கும் முன்னாடி எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும் அப்படின்னு ஒரு நாள் லீவ் லெட்டரை எழுதி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ லீவ் லெட்டர் எழுத போகிறேன், யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு டைரக்டர்கிட்ட கேட்டேன். அவர் இப்படியே பார்த்துட்டு நம்பியார்கிட்ட கொண்டே கொடுத்துருங்க அப்படின்னாரு.
இல்லை பூர்ணம் விஸ்வநாதன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னாரு. பெரியாருடைய அரசியல் தானே இன்னைக்கு வரைக்கும் 75 வருடங்களாக தமிழ்நாட்டை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஏன் பெரியார் தேர்தலுக்கு வரல? தேர்தல் அரசியல் வியாபாரம், அது இல்லை அரசியல். அரசியல் என்பது தினசரி மக்களுடைய தினசரி தொடர்புடையது. அதை குறித்தான ஒரு உரையாடலை திறந்து விடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முக்கியமான நோக்கம். அது ஓரளவு நிறைவேறிக்குன்னு நம்புகிறேன்.